அமித்ஷா பேசுறப்போ 2024 என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், திமுக அகற்றப்படும் அப்படின்னு பேசியிருக்காரு. நிறைய குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் கூட முன் வச்சு பேசியிருக்காரு. மொத்தமா அவரோட ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க? 2019 என்ன பேசினாரோ அதே 2021 பேசினாரு. 2021 என்ன பேசினாரோ அதே 2024 பேசுறாரு. அதை இப்போ 2026க்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க எதை சந்திச்சாங்களோ அதை இப்போ மறுபடியும் சந்திப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலானாலும் சட்டமன்ற தேர்தலானாலும் திமுக மக்களுக்கான இயக்கமாக, மக்களோடு தொடர்புடைய இயக்கமாக, மக்களுக்கு பல திட்டங்களை வழங்கிய இயக்கமாக ஆட்சி நடத்தி வருகிறது. பாஜகவை பொறுத்தவரை தமிழர் விரோத போக்கை கடைபிடிக்கிறது. தமிழர்களுக்குள்ள மரியாதையை கூட அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். கீழடி ஆய்வை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். கீழடி ஆய்வை காரணமாக இருந்த ஒரு அதிகாரியை மாற்றிவிட்டு கீழடி ஆய்வுக்கு எதிராக இருந்த ஒரு அதிகாரியை இந்த இடத்தில் போட்டு தமிழரின் பெருமையை உலகறிய செய்யக்கூடாது என்ற முடிவோடு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை வழங்க மாட்டோம் என்று வெளிப்படையாக அமைச்சர் பேசுகிறார். இன்று வரை வழங்கப்படவில்லை. தமிழ்நாட்டிலே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர். அதற்கு பிறகு பல மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துவிட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் வரவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தடுப்பதற்கு பல தொழிற்சாலைகள், தமிழ்நாட்டுக்கு வர விரும்பிய தொழிற்சாலைகளை கூட குஜராத்துக்கு மட்டும்தான் அனுமதி தருவோம் என்று சொல்லி அவற்றையெல்லாம் அங்கேயே எடுத்துச் செல்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலும் தமிழர்களுக்கு எதிராக ஒரு கட்சியாக பாஜக இருக்கும் பொழுது மக்கள் எப்படி பாஜகவை ஆதரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பாஜக தமிழர் விரோத கட்சி. தமிழர்கள் அதை புரிந்து வைத்துக் கொண்ட காரணத்தினால்தான் இதுவரை பாஜகவுக்கு இடமே கொடுக்கவில்லை. யாருடைய தொழிலாவது ஏறி சவாரி செய்து ஒரு சில இடங்களை பெறுகிறார்களே தவிர தனியாக நின்றால் மக்கள் ஒரு இடத்திலும் அவர்களுக்கு டெபாசிட் கூட கிடையாது. கடந்த முறை நிறைய வாக்குகளை பெற்றுவிட்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் கடந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் முதுகில் ஏறி சவாரி செய்து வாக்குகளை பெற்றார்கள். அவர்களுக்கென்று வாக்குகள் கிடையாது. எனவே இதெல்லாம் கற்பனையாக, கனவாக, பொய் குற்றச்சாட்டை சொல்லுவது. திமுக ஊழல் கட்சி. ஊழல் கட்சியினா நீங்கள் ஊழல்வாதிகளை சும்மா விடுறீங்களா? ஊழல் செய்யாதவர்களை கூட கைது செய்து சிறையில் அடைக்கிறீர்கள். ஊழல் அவர்கள் உங்களை ஆதரித்தவுடன் உடனே அவர்களுடைய ஊழல் மறந்து போகிறது. இன்றைக்கு மராட்டியத்தில் உள்ள ஒரு அமைச்சர், அவர் மீது பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக புகார் சொன்னது நீங்கள் தான். அவர் உங்களோடு சேர்ந்த பிறகு அந்த ஊழல் குற்றச்சாட்டு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. உங்களுக்கு அதில் எவ்வளவு பங்கு கிடைத்தது என்பதையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அந்த வகையில் மிகப்பெரிய ஊழல் கட்சியாக இருப்பது பாஜக. ஆனால் அதையெல்லாம் மறுத்து மற்றவர்களை ஊழல்வாதிகள் என்று சொல்கிறார்கள். இவர்களை சேர்ந்தவர்களும் ஊழல் செய்கிறார்கள் என்று அமெரிக்காவிலே ஒரு நிறுவனமே சொன்னது. இவர்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்களும் தவறு செய்கிறார்கள் என்று. அதையெல்லாம் மறைத்துவிட்டு தங்களை உத்தமர்கள் போல காட்டிக்கொள்கிறார்கள் என்றால் அதை தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் இவர்களை நம்ப மாட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு பேச வேண்டும். அதுதான் இன்றைய நிலை. 39% மேல் வாக்கு கிடைக்கணும் சொல்றாரு. அது என்ன கணக்குன்னு தெரியல, எனக்கு தெரியல. இப்போ அவங்ககிட்ட இருக்கிற வாக்கு இப்போ கொஞ்சம் பிரிஞ்சு வேறு கட்சிகளுக்கும் போகும். இப்போ எதிர்கட்சி வாக்குகள் இப்பொழுது விஜய் புதிதாக வந்தால் விஜய் கட்சிக்கும் எதிர்கட்சி வாக்குகள் போகும். ஏனென்றால் எல்லாம் ஒரே திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். எதிரிகளுடைய வாக்குகள் பிரியும். 39% வாக்குகள் என்று எந்த கணக்கை வைத்து சொல்கிறார் என்று தெரியவில்லை. இந்த வாக்கு திருட்டில் தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கருதுகிறாரா என்று கூட தெரியவில்லை. அதை செய்யக்கூடியவர்கள் ஒரே வீட்டிலே, ஒற்றை அறை உள்ள வீட்டிலே 45 வாக்காளர்களை எல்லாம் அவர்கள் அடைத்து வைக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் பாஜக. நீதிமன்றத்திலே அது ஒரு தீர்ப்பு அவர்களுக்கு எதிராக வந்திருக்கிறது. தொடர்ந்து வாக்காளர் சரிபார்ப்பு பணியிலே அவர்களுடைய தவறுகள் எல்லாம் நீதிமன்றம் எடுத்துச் சொல்லும் என்று நாங்கள் நம்புகிறோம்.